அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி டெட்டுக்கான தமிழ் கிளாஸ் பார்க்கலாம். தமிழ் கிளாஸில் ஃபஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல பாரதியார் பற்றி பார்க்கலாம். பாரதி அப்படிங்கிற பேருக்கு பொருள் என்னென்னா கலைமகள்னு அர்த்தம். பாரதியார் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா டிசம்பர் 11, 1882 பிறந்திருப்பார். அவரோட இயற்பெயர் சுப்பிரமணியம். அவருடைய செல்ல பெயர் சுப்பையா. எந்த ஊரில் பிறந்திருப்பார் அப்படின்னா எட்டயபுரத்தில் பிறந்திருப்பார். அவரோட பெற்றோர் சின்னசாமி, லக்ஷ்மி அம்மாள். அவரோட புனைப்பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர், காசி, ரிஷிகுமாரன், சக்திதாசன், சாவித்ரி, ஓர் உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர், ஷெல்லிதாசன். நெக்ஸ்ட்டு இவருடைய நூல்கள் பார்க்கலாம். இவரோட ஆங்கில நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஃபாக்ஸ் வித் அ கோல்டன் டெயில். இவருடைய ஆங்கில நூல் என்னது? த ஃபாக்ஸ் வித் அ கோல்டன் டெயில். நெக்ஸ்ட் இவருடைய நீதி நூல் புதிய ஆத்திச்சூடி. அதுக்கப்புறமா இவருடைய கவிதை நூல்கள் பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாரத மாதா பள்ளி எழுச்சி. நெக்ஸ்ட்டு விநாயகர் நான்மணி மாலை. அப்புறமா அடுத்து பாரதியாரோட சிறப்பு பெயர்கள். சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா புதுக்கவிதையின் முன்னோடி, தேர்ப்பாகன். தேர்ப்பாகன்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா பாவேந்தர் சொல்லியிருப்பார். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவன். நெக்ஸ்ட் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொர்க்கம். இதுவும் பாவேந்தர் தான் சொல்லியிருப்பார். பாட்டுக்கொரு புலவன் பாரதி, கவிமணி சொல்லியிருப்பார். தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி. அப்புறமா சென்னையின் தமிழ் கவிஞர். சென்னையின் தமிழ் கவிஞர்னு யார் சொல்லியிருப்பானா ஜேர்னலிஸ்ட் நெவின்சன் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் உண்மை கவிஞர், உணர்ச்சி கவிஞர், உரிமை கவிஞர், குழந்தைகள் கவிஞர், புதுயுக கவிஞர், கண்டன கவிஞர், அப்புறமா தெய்வ கவிஞர், சுதந்திர கவிஞர், மக்கள் கவிஞர், உலக கவி, தமிழ் கவி, மகாகவி, முண்டாசு கவி. இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். நெக்ஸ்ட்டு இவருடைய உரைநடை நூல்கள் பார்த்தோன்னா ஞானரதம் தான் தமிழோட முதல் உரைநடை. அதுக்கப்புறமா தராசு, சந்திரிகையின் கதை நாவல் வடிவில் எழுதின உரைநடை. நெக்ஸ்ட் பதஞ்சலி யோக சூத்திரம். இவ்வளவும் அவருடைய உரைநடை நூல்கள். நெக்ஸ்ட் கதைகள், சிறுகதை தொகுப்புகள் பார்க்கலாம். இதில் திண்டிம சாஸ்திரி, பொன்வால்நரி, பூலோகரம்பை, சின்னஞ்சிறு கிளியே, ஆறில் ஒரு பங்கு, நவதந்திர கதைகள். இதெல்லாம் முக்கியமான கதைகள் மற்றும் சிறுகதை தொகுப்புகள். அதுக்கப்புறமா மொழிபெயர்ப்பு நூல் புதிய கட்சியின் கோட்பாடுகள். இது திலகருக்கு சப்போர்ட்டாக மொழிபெயர்த்திருப்பார். பஞ்ச வியாசங்கள் தாகூருக்கு சப்போர்ட்டு. ஜீவவாக்கு ஜெகதீஷ் சுபாஷ் சந்திர போஸ்க்கு சப்போர்ட்டாக பண்ணது. நெக்ஸ்ட் இவருடைய வசன கவிதை காட்சி. அப்புறமா இவருடைய நாடகம் ஜெகசித்திரம். அப்புறமா பாரதி பட்டம் வழங்கினது யாருன்னா எட்டயபுரம் மன்னர் எட்டப்ப நாயக்கர். இவர் பாரதியார் அப்படிங்கிற பாரதி பட்டம் பாரதியாரோட 11வது வயசில் கொடுத்துருப்பாரு. அதாவது என்னென்னா பாரதியார் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பாரதியோட மீனிங் என்னென்னா கலைமகள். ஸோ கலைமகளின் அருள் பெற்றவர் அப்படிங்கிற பொருளில் பாரதியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் இவருடைய இதழ் பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தினி 1905 வெளிவந்திருக்கும். முதன்முறையாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியமும் பாரதியோட தான். பாரதியார் ஒரு அவதார புருஷர். இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வாராக அப்படின்னு பரளிசு நெல்லையப்பர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு சுதேசமித்ரன் பத்திரிகையோட துணை ஆசிரியராக இருந்திருப்பார். இந்தியாவோட ஆசிரியராக இருந்திருப்பார். இந்தியா பத்திரிகையோட ஆசிரியர். அப்புறமா சென்னையில் சென்னை ஜனசங்கம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கினவரும் பாரதி தான். அப்புறமா பாரதியோட ஞானகுரு யாருன்னா நிவேதிதா தேவி. அரசியல் குரு திலகர். பாரதியார் 14 மொழிகள் இருந்தவர். தமிழ், இங்கிலீஷு, சான்ஸ்கிரிட், ஹிந்தி இந்த மாதிரி 14 மொழிகள் தெரிஞ்சவர். பாரதியோட பாடல்களை மக்களுக்கு முதல்ல அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா பரளிசு நெல்லையப்பர் தான். மகாகவி பட்டம் கொடுத்தவர் வாரா. நெக்ஸ்ட் வாரானா ராமசாமி ஐயங்கார். சரியா? நெக்ஸ்ட் பாரதி சங்கம் தொடங்கியவர் கல்கி. புரட்சி, பொது உடைமை அப்படிங்கிற சொற்களை தந்தவர் நம்ம பாரதியார். நெக்ஸ்ட் இவருடைய ஃபேமஸான மேற்கோள்கள் பார்த்திங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். நெக்ஸ்ட் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை அதை தொழுது படித்திடடி பாப்பா, மாதர் தம்மை எளிவு செய்யும் அடமையை கொடுத்திடுவோம், ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதியிலே, செந்தமிழ் என்ற பொதியிலே. ஸோ இந்த மாதிரி நிறைய மேற்கோள்கள் இருக்குது. சில முக்கியமான சிலது மட்டும் நான் கொடுத்துருக்கேன்.
ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்கள். அடுத்த நாள் இன்னொரு தகவலோடு பார்ப்போம். நன்றி.